முழுமுதற் கடவுளாக விளங்கும் ஐங்கர பெருமானுடைய திருவடிகளையும் செந்திலம்பதி செந்திலாண்டவனுடைய திருவடிகளையும் அடியேன் மனம் மெய் மொழிகளால் சிரம் தாழ்ந்து வணங்குகின்றேன். இன்று அருணகிரிநாத சுவாமிகள் அருளியுள்ள கந்தர் அந்தாதி பாடலில் 87வது பாடலினை நாம் பார்க்க இருக்கிறோம். இந்த பாடலினை பாடுவதற்கும் அதனை பொருளுணர்ந்து அறிவதற்கும் ஐங்கரப் பெருமானும் ஆறுமுகப் பெருமானும் அனைவர் கருத்திலும் இருந்து பாடலினையும் பாடலினை பொருளையும் உணருமாறு செய்ய பணிந்து வேண்டிக் கொண்டு இப்பாடலினை நாம் பார்க்கலாம். பாடலானது திறம்பாடுவர்தன் புன தெய்வமே என்பர் சேதத்துமாம் திறம்பாடுவர் முது நீரென காய்பவர் செந்தினை மேல் திறம்பாடுவரிதல் கண்டுருகா நிற்பர் செப்புரசன் திறம்பாடுவரில் இவர் வல்லவர் நம் செயல் கொல்லவே என்று இந்த பாடலானது அமைந்துள்ளது. முதல் சொற்கள் திறம்பாடுவர் திறம்பாடுவர் என்று தொடர்ந்து வந்துள்ளன. இதனை நாம் பாடலினுடைய பொருளை உணர்வதற்கு ஏற்ப இப்பாடலினை பதம் பிரித்து அமைத்து கொண்டு பொருளினை காண்போம். பதம் பிரித்து மீண்டும் ஒருமுறை பாடலினை கூறி பார்க்கலாம். திறம்பாடுவர் தன் புனத் தெய்வமே என்பர் சேதத்து மாம் திறம்பாடு உவர் முதுநீர் என காய்பவர் செம்தினை மேல் திறம்பால் துவரிதழ் கண்டு உருகா நிற்பர் செம்புற செந்தில் தம் பாடுவரில் இவர் வல்லவர் நம் செயல் கொல்லவே என்று இந்த பாடலினை நாம் பதத்தினை பிரித்து பொருள் கொள்வதற்கு ஏற்ப அமைத்து கொள்ள வேண்டும். முதல் அடியில் உள்ள சொற்கள் திறம்பாடுவர் தன் புனத் தெய்வமே என்பர் சேதத்து என்று அமைந்துள்ளது. முதற் சொல்லான திறம் என்பது திறமையான வெற்றியை குறிக்கின்றது. இந்த வெற்றி தவ வெற்றி. அடுத்து பாடுபவர் என்பது இந்த வெற்றியை பாடுபவர் போற்றி இசைப்பவர். தன் என்பது குளிர்ந்த, புன என்பது இடத்தை குறிக்கிறது. அதாவது புனத்தில் வாழும் தெய்வமே தேவதையே என்று அழைக்கின்றார். யார் இவ்வாறு அழைக்கின்றார் என்பதை நாம் அடுத்த வரும் வரியோடு சேர்த்துதான் பொருள் கொள்ள வேண்டும். இந்த பாடலானது மற்ற பாடல்களைப் போல் இல்லாமல் ஒருவர் சொன்னதாக ஒருவர் கேட்டதாகவும் மாறி மாறி வந்துள்ளதால் நாம் நுணுக்கமாக பாடலினுடைய சொற்களை பார்த்து பொருளை அறிய வேண்டும். இந்த பாடலானது அகப்பாடல், தோழி தலைவியை நோக்கி கூறுவதாக அமைந்த பாடல். மேலடியில் கூறப்பட்ட செய்தி திணைப்புணத்திற்கு சென்று தேவதையே என்று போற்றி இசைத்து நிற்கக்கூடியவர் யார் என்பதை அடையாளப்படுத்துவது பற்றி அடுத்து வரும் வரிகளில் நாம் பார்க்கலாம். இந்த முதலடியினுடைய இறுதி சொல் சேதத்து என்று அமைந்துள்ளது. சேதம் என்பது சேதப்படுத்துவது, கேட்டை செய்யக்கூடிய என்ற பொருளில் அமைந்துள்ளது. அடுத்து இரண்டாவது அடியினுடைய சொற்களை பார்க்கலாம். இரண்டாவது அடியானது மாநிறம் பாடு உவர் முது நீர் என காய்பவர் செம் திணைமேல் என்ற சொற்களை உடையதாக அமைந்துள்ளது. இதில் முதற் சொல் மாந்திரம் என்று அமைந்துள்ளது. மா என்பது மாமரத்தை குறிக்கிறது. அது வலிமை பொருந்திய மாமரம். அதனால் மாந்திரம், மாமரமாய் நின்றிட்ட அந்த சூரனை இங்கு குறிப்பிட்டிருக்கின்றார். அவன் தன் கிளையோடு பாடு என்பது படுதலாகிய அழிந்தான் என்பதை இங்கு குறிக்கின்றது. உவர் என்ற சொல் அடுத்து வருகிறது. உவர் என்பது உவர்ப்புத்தன்மையுடைய, அந்த உப்புத்தன்மையுடைய முது. முது என்பது பழமை. இந்த பழமையான நீர், நீர்க்கடல் என என்பது என்று கூறினார்கள் என்று தேவர்கள் கூறும்படியாக காய்பவர், கோபித்தவர், பொருந்திய மாமரமாக வந்த சூரனை தன் கிளையோடு அழித்தான் என்று தேவர்கள் கூறும்படியாக உள்ளவர் எப்பேற்பட்டவர் என்றால், செம் என்பது சிவந்த, திணைமேல் என்பது திணைப்புணத்தில். அடுத்து மூன்றாவது வரியோடு தொடர்பு கொள்வோம். திறம்பால் துவர் இதழ் கண்டு உருகா நிற்பர் செப்புற என்று அமைந்துள்ளது. இதில் திறம்பால் என்றால் அங்கு இருக்கக்கூடிய வள்ளி பிராட்டியே உனது, துவர் என்பது பவளம் போன்ற இதழ் கண்டு உதடுகளை பார்த்து கொண்டே உருகா நிற்பர் மனமுருகி நிற்கின்றார். செப்புற என்று அமைந்துள்ளது இறுதி சொல். அது ஏதோ ஒரு சொல் உன்னிடம் சொல்வதற்காகவே என்று இந்த வரிகள் கூறுகின்றது. இந்த பாடல் யார் கூறுவதாக அமைந்தது? தோழி தலைவியிடம் கூறுவதாக அமைந்தது. தோழி எப்படி கூறுகின்றாள் என்றால், தேவர்கள் கூறுவதை கொண்டு அடையாளப்படுத்துகின்றாள். தேவர்கள் அனைவருக்கும் பெருத்த சேதத்தை, கேட்டை செய்கின்ற அந்த வலிமை பொருந்திய மாமர வடிவாய் வந்த அந்த சூரபத்மனை தன் கிளையோடு வென்று அழித்தான் முருகப்பெருமான் என்று தேவர்கள் அனைவரும் புகழ்ந்து பாடி வாழ்த்தக்கூடியவன் முருகப்பெருமான். அத்தகைய முருகப்பெருமான் திணைப்புணத்தை தேடி வந்து
வள்ளிநாயகியினுடைய பவளம் போன்ற உதடுகளை பார்த்து கொண்டே மனமுருகி நிற்கின்றாராம். ஏதோ ஒரு சொல் சொல்வாளா என்று எதிர்பார்த்து கொண்டு இருக்கின்றாராம் முருகப்பெருமான். வேதங்களில் வல்ல வேதியர்கள் ஓமகுண்டங்கள் அமைத்து வேதங்கள் ஓதி மாணவர்களாகிய தேவர்களை வாயார வாழ்த்துகின்ற நிலையில் உள்ள தேவர்கள் தங்களுக்கு வந்த கேட்டை அவர்களால் நீக்க முடியவில்லை. அத்தகைய சூரபத்மன் வலிமை வாய்ந்தவனாக இருந்தான். இறுதியில் இடங்களெல்லாம் அதிரும்படியாக தலைகீழாக மாமரமாக வந்து நின்றதை நாதர் தம்முடைய திருப்புகளில் திருச்செந்தூர் திருப்புகளிலேயே கூறியிருக்கிறார். மலைமாவு சிந்த அலைவேலை அஞ்ச வடிவேல் எறிந்த அதிதீரா என்று கூறியிருப்பார். மாயையின் மகனாகிய சூரபத்மன் சிவமூர்த்தியிடம் பற்பல வரம் பெற்று தேவர்களுக்கு பல இடையூறுகள் செய்தான். தேவர்கள் முருகப்பெருமானிடம் முறையிட முருகன் தேவர்களை காப்பதற்காக அமர் செய்தார். முருகவேலுக்கும் சூரபத்மனுக்கும் நெடுநாட்கள் போர் நடந்தது. சூரபத்மனுடைய பற்பல ஆயுதங்களும் மாயை திறங்களும் ஒளிந்தன. இதனை அறிந்த சூரபத்மன் குமரனை கொண்டு வந்து யுத்தத்தை விளைவித்த தேவர்களை முதலில் கொன்று சிறிது சினம் தணிந்தபின் இக்குமாரனோடு போர் புரியலாம் என்று நினைத்து ஒரு மாய மந்திரத்தை ஜெபித்து உலகம் முழுவதும் பெரிய இருள் சூழுமாறு செய்து இருளில் வாளை ஏந்தி தேவர்களை கொள்ளுதற் பொருட்டு விண்ணிடை பாய்ந்தான். சூரபத்மன் என்பதே ஆணவ இருள்தான். இதை அறிந்த அயனாதி அமரர்கள் அனைவரும் தேவர்கள் தேவே ஓலம், சிறந்த சிற்பரனே ஓலம், மேவலர் கிடியே ஓலம், வேற்படை விமலா ஓலம், பாவலர் கிழியா ஓலம், பன்னிரு புயத்தா ஓலம், மூவருமாகி நின்ற மூர்த்தியே ஓலம் ஓலம் என்று முறையிட்டனர். அம்முறையை கேட்டு மூவிரு முகம் கொண்ட அந்த முழுமுதற் கடவுள் சேயழுகை கேட்ட தாயை போல் தன்னருள் புரிந்து தமது திருக்கரத்தில் வைத்திருக்கும் செங்கதிர் வேலாயுதத்தை நோக்கி நீ விரைந்து சென்று சூரபத்மனுடைய மாயைகளையும் ஆற்றல்களையும் அழித்து அவனுடைய உடலை பிளந்து வருவாய் என்று ஆணை தந்தார். உடனே அந்த வேற்படையானது 1000 கோடி சூரியர்கள் ஒருங்கு கூடினார் போல திகழ்ந்து அக்னி மலையை பொழிந்து கொண்டு சூரன் கொண்ட இருளுருவத்தை இமைப்பொழுதில் அளித்தது. வேலாயுதம் ஞான ஒளி அல்லவா? இதனை அரியுமயனோடு அபயமெனவே அயில இருள்மேல் விடுவோனே என்று இருவர் என தொடங்கக்கூடிய திருப்புகளில் நம் அருணகிரிநாத சாமிகள் கூறியிருப்பார். இதனை கண்ட சூரபத்மன் முடிவில்லாத வரத்தையுடைய என்னை இந்த வேற்படை என்ன செய்ய வல்லது என்று தன்னுடைய திறத்தை காண்பிக்கின்றேன் என்று அண்ட முகடுகள் நடுங்க சிரித்து மிகுந்த கோபம் கொண்டு சமுத்திரம், பூதலம், பிரம்மாதி தேவர்களது உலகங்கள், உயிர்கள் முதலிய அனைத்தையும் இப்பொழுதே அளிப்பேன் என்று விரைந்து சென்று கடல் நடுவில் நெருப்பு போலும் தளிர்கள், புகை போன்ற இலைகள், மேகக்கூட்டங்கள் போன்ற கிளைகள், மரகத கற்கள் போன்ற பிஞ்சுகள், மாணிக்கத்தை போன்ற பழங்களும் கொண்டு பிரம்மாண்ட சுவர்கள் வரையிலும் வேரோடி இலக்க யோசனை தூரமுள்ள தலைகீழான மாமர வடிவம் கொண்டு சகல லோகங்களையும் நடுநடுங்க மோதுகின்றான். அஷ்டநாகங்களும் திக்கஜங்களும் சந்திர சூரியரும் எல்லா உயிர்களும் அஞ்சி ஓலமிட்டன. அந்த மாமரம் சிறிது அசைந்த பொழுது எல்லா உலகங்களும் அசைந்தன. குலகிரிகள் எல்லாம் பொடிபட்டன. உலகத்தை தாங்கும் கூர்மமும் ஆதிசேடனும் புரண்டனர். நட்சத்திரங்கள் உதிர்ந்தன. அண்டங்கள் எல்லாம் தகர்ந்தன. நாராயணன் உலகமும் நான்முகன் உலகமும் கூட அழிந்தன. தேவர்களெல்லாம் வெறிவி கைலையை நாடி விரைந்து செல்கின்றனர். அந்த நேரத்தில் ஆறுமுகப் பெருமான் விடுத்த அந்த வேற்படையானது 1000 கோடி அண்டத்து அக்னியும் ஒன்று சேர்ந்தாற் போல பேரணல் வடிவு தாங்கி கொண்டு சென்று உதண்ட முகடுவரை வளர்ந்தோங்கி கிளைகளை அசைத்து உலகங்களையெல்லாம் அசைத்து அழிக்கின்ற அந்த மாமரத்தை இருகூறாக பிளந்தது. இந்த நிகழ்ச்சியை திருமுருகாற்றுப்படையில் நக்கீரத்தேவர் மாமுதல் தடிந்த மறுவில் கொற்றத்து எய்யா நல்லிசை செவ்வேச்சே என்று கூறியிருப்பார். அருணகிரிநாத சுவாமிகள் மற்றும் ஒரு திருப்புகளில் கவடு கோத்தலும் உவரி மாத்திரல் காய்வேல் பாடேன் என்று கூறியிருப்பார். அருளையும் இத்தகைய திறந்த வலிமையையும் வாய்விட்டு கூற முடியாத முருகப்பெருமான் திணைப்புணத்தில் வாழுகின்ற குறப்பெண்ணாகிய வள்ளியம்மையாரின் வாய்ச்சொலிற்காக காத்திருக்கின்றாராம். முருகன் இச்சித்த பெண் என்று பொருள் செய்யக்கூடாது. முருகன் விருப்பு வெறுப்பு இல்லாதவன், வேண்டுதல் வேண்டாமை இல்லாதவன். முற்பிறப்பிலே திருமாலுடைய கண்ணிலே பிறந்த சுந்தரவள்ளி முருகனை விரும்பி பல நெடுங்காலம் பெருந்தவம் புரிந்து வள்ளியம்மையாக பிறந்தார். ஆகவே அவர் இச்சித்தவாறே முருகவேல்
அவரை மணந்து அருள் புரிந்தார். வள்ளி என்பது ஜீவான்மா, முருகன் பரமான்மா. தபோசக்திதான் ஆண்டவனை அருள் புரிய அழைத்து வரும். வள்ளி பிராட்டிக்கு பந்தபாசம் சிறிது நீங்கப்பெறாமல் இருந்ததனால் முருகப்பெருமான் தன்னுடைய உருவத்தை மாற்றி அங்கு சென்றார். இருவினையொப்பு மலபரிபாகம் சத்தினிபாதம் எய்திய ஆன்மாக்களுக்கு ஆண்டவன் உண்மை வடிவு காட்டி அருள் புரிவான். இந்த வகையிலே திணைப்புலத்திற்கு சென்று ஞான உபதேசம் செய்து ஆட்கொண்டார். இதே செய்தியை மாணிக்கவாசகரும் திருவாசகத்தில் உனக்கிலாததோர் வித்து மேல் விளையாமலென் வினை ஒத்தபின் கணக்கிலா திருக்கோலம் நீ வந்து காட்டினாய் கழுக்குன்றிலே என்று கூறியிருப்பார். இந்த பாடலில் இரண்டாவது வரியில் தன்மையுடைய அந்த உவர்கடலில் மூழ்கி இருந்த சூரபத்மனை முருகப்பெருமான் கோவித்தார் என்று தேவர்கள் கூறியிருப்பது ஆண்டவனுடைய அருட்கடலில் புகாது சூரபத்மன் உவர்கடலில், அதாவது துன்பக் கடலில் புகுந்து மறைந்து இருந்தான். அதனால் தன்னுடைய ஞான வேலினால் அத்தகைய துன்பக் கடலினுடைய வலிமையை இழக்கச் செய்து தான் என்ற செருக்கையும் அறுத்து அவனுக்கு ஓய்வு கொடுத்தார். அடுத்து நான்காவது அடி செந்தில் தம்பாடுவரில் இவர் வல்லவர் தம் செயல் கொல்லவே என்று அமைந்துள்ளது. செந்தில் என்பது செந்திலம்பதியை திருச்செந்தூரை குறிக்கிறது. தம்பாடு என்பது இடத்தில் வருவாரானால், அதாவது செந்திலம்பதிக்கு வருவாரானால் இவர் வல்லவர். இவர் என்பது இங்கு நிலையினர், அந்த இடத்தில் இருக்கும் நிலையினர். வல்லவர் என்பது வல்லவர் சாமர்த்தியம் உள்ளவர். நம் என்பது நமது செயல், நம்முடைய செயல்களாகிய அந்த உபச்சார செய்கையை கொல்லவே, பெற்றுக்கொள்வதற்காகவே என்று இங்கு அமைந்துள்ளது. செந்திலம்பதியாகிய திருச்செந்தூரில் சூரபத்மனை வதைத்த பிறகு விஸ்வகர்மாவை அழைத்து வந்து பஞ்சலிங்கம் அமைக்க செய்து சிவபூஜை செய்து கொண்டிருந்தார். அப்பொழுது தேவர்கள் பெருமானை புகழ்ந்து பாடி வணங்க வந்த பொழுது அவர் அந்த நிலையிலேயே திரும்பி திருக்காட்சி கொடுத்து அவர்களுக்கு அருள் பாலிக்கின்றார். இதனைத்தான் இந்த பாடலில் தோழியானவள் கூறுவது போல செந்திலம்பதிக்கு முருகப்பெருமான் வருகின்றார் என்றால் நம்முடைய உபச்சாரங்களை எல்லாம் பெற்றுக்கொள்வதற்காகவே வருகின்றார். பரமபதம் ஆய செந்தில் கைலைமலை அணைய செந்தில் என்ற பெயர் பெற்ற அந்த திருச்செந்திலம்பதியினுடைய பெருமையை கூறி அங்கு முருகப்பெருமான் அடியவர்களுக்கு கருணை புரிவதற்காகவே வந்து அமர்ந்திருக்கின்றான், நம்முடைய உபச்சாரங்களை எல்லாம் ஏற்றுக்கொள்வான் என்று இங்கு கூறுகிறார். மாமரத்தை இங்கு கூறியிருப்பது மாமரம் தலைகீழாக நின்றது. அதுபோன்று ஒவ்வொருவரும் பிறக்கும் பொழுது தலைகீழாகத்தான் பிறக்கின்றோம். ஆணவ மலத்துடன் தலைகீழாக பிறக்கும் இந்த பிறப்பினை அறுப்பதற்காகவும் மீண்டும் மீண்டும் பிறக்கக்கூடிய இந்த பிறவி கடலில் இருந்து இந்த ஆன்மாவை கைதூக்கி விடுவதற்காகவும் கடலுக்கு அருகிலேயே செந்திலம்பதியாகிய இந்த கடற்கரையில் அமர்ந்து அருள்பாலித்து கொண்டு இருக்கின்றான் முருகப்பெருமான் என்பதை போலி கூறுவது போல அகப்பாடலாக அமைத்து தந்திருக்கிறார் நம் அருணகிரிநாத சுவாமிகள். குழந்தையாக இருந்த பொழுது நீண்ட காலம் பேசும் திறனற்று இருந்த குமரகுருபர சுவாமிகள் செந்திலம்பதிக்கு வந்து முருகப்பெருமானுடைய அருளினால் பேசும் திறனை பெற்று வாய் திறந்தவுடனேயே கந்தர் கலிவெண்பா பாடலை பாடினார். இவர் முத்துக்குமாரசாமி பிள்ளை தமிழில் வள்ளி பிராட்டியின் பவளமன்ன உதடு கண்டு கந்தவேல் உருகி நிற்பதை குறப்பன் குறிப்பறிந்து அருகு அணைத்து உன் குற்றேவல் செய்ய கடைக்கண் பணிக்கென குறையிருந்து அவ தொண்டை வாய் தேனூறு கிழவிக்கு வாயூறு நின்றவன் என்று செங்கீரை பருவத்தில் கூறியிருப்பார். குவப்பட்ட ஆன்மாவை நோக்கி ஓடோடி வரக்கூடியவன் நம் செந்திலாண்டவன். தன்னை தேடி வரும் அடியார்களுடைய உபச்சாரங்களை ஏற்று கருணை புரிவதற்காகவும் செந்திலம்பதியில் வீற்றிருக்கின்றான். மீண்டும் ஒருமுறை இந்த பாடலினுடைய மிகச் சுருங்கிய வடிவத்தை பார்த்து இப்பாடலினை நிறைவு செய்வோம். நாயகியே, சமுத்திரத்தின் இடத்தில் சூரன் கிளையோடு அழிந்தான் என்று தேவர்கள் சொல்லும்படி வதைத்தவர் வந்து ஏதோ ஒரு வார்த்தை சொல்லும் பொருட்டு இங்கே நமது வெற்றியை புகழ்கின்றார். புனதெய்வமே என்று அழைக்கின்றார். திணைப்புணத்தில் இருக்கும் உனது பவள நிறம் போன்ற இதழை பார்த்து மனமுருகி நிற்கின்றார். இவருடைய செந்திலம்பதிக்கு வருவாரே, ஆனால் நாம் செய்யும் உபசாரத்தை பெற்றுக்கொள்ள வல்லவர்தாம் என்று தோழி தலைவியிடம் கூறியதாக இது அமைந்துள்ளது. செந்திலம்பதியானிடம் நம்முடைய உபச்சாரங்களை எல்லாம் ஏற்றுக்கொண்டு நமக்கு வேண்டிய அந்த ஞானத்தையும் பேரின்ப வாழ்வையும் அருளுமாறு பணிந்து வேண்டிக் கொண்டு பெருமானின் பாதம் பணிந்து இப்பாடலினை நிறைவு செய்வோம்.